கோபமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்தின் ஆத்மா. திமுகவுக்கு ஆதரவு திரட்டுற பேர் வழின்னு ஒவ்வொரு ஊருக்கும் போய் கேப்டன் விஜயகாந்தை கிழிகிழின்னு கிழிச்சாரு வைகை புயல் வடிவேலு. அவரோட சினிமா வாழ்க்கைக்கு பிள்ளையா சொல்லி போட்ட விஜயகாந்தையே கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாம பேசினாரு. இதனால கேப்டன் உடைஞ்சு போனாலும் அவரை பத்தி தன்கிட்ட புகார் சொன்னவங்க கிட்ட என்னை பத்தி பேசினா அவனுக்கு பணம் கிடைக்கும்னா கிடைக்கட்டுமே, அதுல என்ன இருக்குன்னு பெருந்தன்மையா சொன்னாரு. மேலும் தேமுதிகவை சேர்ந்த பல எம்எல்ஏக்களை திமுகவும் அதிமுகவும் விலைக்கு வாங்கி கேப்டனை நிர்கதியா நிக்க வச்சாங்க. இதனால கேப்டன் மொத்தமா உடைஞ்சு போயிட்டாரு. மேலும் கேப்டன் தான் கட்சியை நிர்வகிச்ச வரைக்கும் ஒரு முறை கூட திமுக கூட கூட்டணி அமைச்சதே கிடையாது. அப்பேற்பட்ட திமுக கூட தேமுதிக பொதுச் செயலாளரும் கேப்டனுடைய மனைவிமான பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்தது யாருக்குமே பிடிக்கலன்னு தான் சொல்லணும். கோயம்பேடு பிரிட்ஜ் வருதுன்னு கேப்டனுடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினது, வடிவேலுவை பேச வச்சு அசிங்கப்படுத்தினதுன்னு பல அட்டூழியங்கள் செய்த திமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சது மிகப்பெரிய பின்னடைவுன்னு தேமுதிகவை சேர்ந்த கேப்டன் விசுவாசிகள் பலரும் மனசுக்குள்ளேயே குமிரிட்டு இருக்காங்களாம். இப்ப புலம்பி என்ன பண்றது? கேப்டனுடைய ஆத்மா கூட பிரேமலதாவை மன்னிக்காதுன்னு சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் மீம்ஸ் அதிகரிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.